சிறுமிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய சொல்லி மருத்துவர்களிடம் தகராறில் ஈடுபட்டதாக இன்ஸ்டா பெண் பிரபலத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். அடிக்கடி சிறை சென்று திரும்பும் ஜெயில் பறவை மீண்டும் கூண்டில் அடைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? ஆபாசமாக ரீல்ஸ் வெளியிட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்த பெண் காதலனால் கர்ப்பமான சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய சொல்லி அரசு மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டு மீண்டும் கைது. சட்டவிரோதமாக சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய முயன்று மருத்துவர்களிடம் ரகளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் மதுமிதா. ஆண் நண்பருடன் நெருக்கமாக இருந்து அதில் கர்ப்பமான சிறுமி ஒருவருக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய சிறுமியை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது ஸ்கேன் எடுப்பதற்காக சிறுமியுடன் மதுமிதாவும் சென்றபொழுது மருத்துவர்கள் நீங்கள் யார் என விசாரித்ததில் அவர் தன்னை சிறுமியின் தாய் என பொய் கூறியுள்ளார். ஆனால் மதுமிதாவின் பொய்யை கண்டுபிடித்த மருத்துவர்கள் அவரை எச்சரித்து மருத்துவமனையில் இருந்து வெளியேற்ற முயன்றனர். ஆனால் அடங்க மறுத்த மது ஒரு ஆட்டமாடி தன்னை வெளியேறச் சொன்ன மருத்துவர்களிடம் ரகளையில் ஈடுபட்டு பிரச்சனை செய்துள்ளார். தடுக்க முயன்ற மருத்துவமனை முதல்வர் மோகன் காந்தியிடம் ரகளையில் ஈடுபட்டார். இதனால் உதவி மருத்துவர் சிவகாம சுந்தரி உடனே திருவள்ளூர் டவுன் போலீசில் புகாரளிக்க இன்ஸ்பெக்டர் தாமோதரன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மதுமிதாவை கைது செய்தனர். விசாரணையின் முடிவில் திருமணமாகாத காதலனால் கர்ப்பமான சிறுமிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய சொன்னதோடு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர் மீது வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமிக்கும் மதுமிதாவிற்கும் என்ன தொடர்பு? சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமான இளைஞர் யார்? சிறுமியின் பெற்றோர் ஏன் கண்டிக்கவில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதில் சிறுமியின் காதலனான கயல் விடிகன் என்பவர் தற்பொழுது சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அவர் ஏற்கனவே சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் போக்சோவில் சிறையில் அடைக்கப்பட்டவர். தற்பொழுது மீண்டும் அவர் சிறுமியிடம் எல்லை மீறி உடல் ரீதியாக அவரை மோசமான நிலைக்கு தள்ளியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பொது இடத்தில் பள்ளி மாணவிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட வழக்கில் மதுமிதா கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். உள்ளூர் கஞ்சா இளைஞர்களுடன் நட்பு வைத்துக் கொண்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்தார். மற்றொரு சம்பவத்தில் திருவரங்காடு போலீஸ் நிலையத்தில் அமர்ந்து புகார் எழுதுவது போன்ற ரீல்ஸ் வெளியிட்டு அந்த ரீல்ஸில் ஒருத்தரையும் விடமாட்டேன் என ஒருமையில் பேசி சர்ச்சையில் சிக்கியிருந்தார்.